ஹாய், நான் உங்க டிராவல் வித் ராடி. கோவிலுக்கே போகாம நம்ம வேண்டுதல் கோவில்ல போய் சேர முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா முடியும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க வேண்டுதல்கள் எல்லாம் கோவில்ல நான் கொண்டு போய் சேர்க்க போறேன். எப்படி சேர்க்க போற? அது எப்படி முடியும் அப்படிதானே கேக்குறீங்க? உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேக்குது. கண்டிப்பா அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எனக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கோவில் இல்ல நான் போற கோவில் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஸ்தல விருட்ச மரம் இருக்கும். அந்த மரத்துல உங்க பேர் போட்டு உங்க பிரச்சனை எழுதி ஒரு சீட்ல எழுதி நான் அந்த கோவிலோட ஸ்தல மரத்துல கட்டிடுவேன். அது ஏன் ஸ்தல மரத்துல கட்டுறேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? நம்ம முன்னோர்களும் நம்ம அம்மா அப்பா தாத்தா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எல்லாம் முன்னாடி எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோவிலோட மரத்துல கட்டுறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டுவாங்க, மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, நிறைய வந்து எழுதி கூட வச்சிருப்பாங்க. 12th பாஸ் 10th பாஸ் இவ்வளவு மார்க் வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான். சோ அதை நம்ம அங்க கட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அந்த சீட்டு அந்த கோவிலே இருக்கும். சோ இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீ கட்டினா என்ன அப்படிதானே கேக்குறீங்க? நான் கட்டும்போது ஒவ்வொருத்தரோட பேரை மென்ஷன் பண்ணி தான் நான் கட்டுவேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். சோ உங்களோட வேண்டுதல் அந்த கோவில்ல போய் சேர்ந்துச்சு அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பிரச்சனையும் கஷ்டங்களும் எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கமெண்ட் கூட பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதுல பண்ணுங்க. உங்களோட பேரோட மென்ஷன் பண்ணி உங்க வேண்டுதலை கோவில்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட வேலை. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக மனசார வேண்டிக்கிட்டு உங்க பிரச்சனை